செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை. வணக்கம். தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்கள் எப்படி நடிக்கிறாருன்னு பாருங்க. மாணவர்கள் மேல அவர் எவ்வளவு அக்கறையா இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நடிப்பை காமிக்கிறாரு. அந்த நடிப்பு எப்படிப்பட்டது, அந்த நடிப்புக்கும் பின்னாடி என்ன உண்மை இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் அதோட பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். வணக்கங்க, நான் அன்பில் மகேஷ் பேசுகிறேங்க. நீங்கள் தேவேஸ்வரோட அப்பாவா? ஹலோ, வணக்கமான அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறேம்மா. இப்போ தேவேஸ்வர் இப்போ ஸ்கூல் இப்போ வரது இல்லையோ? பெங்களூர் ஸ்கூலில் சேர்த்துட்டிங்க இல்லையா? சரி சரி, அதான் அது கேட்கறதுக்கு தாம்மா. ஏன்னா அந்த கணக்கு எடுப்போம் நாங்கள், பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க வராங்க, யார் வராமல் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ அவங்க பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, அப்படி தானே? அங்கே ஸ்கூலில் சேர்த்துட்டிங்களா? சரிங்கம்மா சரிங்க. ஆமாம் 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 அதுக்கப்புறம் வரலையே பிள்ளை அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன் நான். அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் அடித்து நானே பேசிடலான்ட்டு. ஸோ பெங்களூர் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டீங்க இல்லையா? சரி 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 சரிம்மா. அங்கே இப்போ அவர் அங்கே போயிட்டார் இருப்பாங்க பெங்களூருக்கு. சரிங்கம்மா சரிங்க, அது கேட்குறது தான் மடிச்சம்மா. சரி, நன்றிம்மா, நன்றி, தேங்க்யூ, வணக்கம்மா, வணக்கம், நன்றிம்மா. காணொலியை பார்த்துட்டீங்களா? நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அழகா நடிக்கிறாரு. அந்த நடிப்பு என்னன்னா, ஒரு மாணவன், தேவேஸ்வரன் என்கின்ற ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு லாங் லீவ் போட்டதா நினைச்சுக்கிட்டு அவரு அந்த மாணவனுடைய பேரண்ட்ஸுக்கு போன் அடிச்சு கேட்கிறாரு, என்னங்க தேவேஸ்வரன் வரலையா, ரொம்ப லாங் லீவ் இருக்கிற மாதிரி இருக்கு, நான் விசாரிச்சேன், பதிவேடு பார்த்தேன், வரலன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்க, என் பையனை பெங்களூர்ல சேர்த்துட்டேன்னு சொல்றாங்க. ஒரு மாணவனை, அதுவும் வேற ஒரு ஸ்டேட்ல ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும்னா டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் இல்லாம சேர்ப்பாங்களா அப்படின்ற விஷயம் ஒரு சாமானியனுக்கு கூட தெரியும் இந்த கேள்விக்கு பதில். ஆனா நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு இது தெரியாம போனது ஏன்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்கூலோட HM கேட்டாவே சொல்லியிருப்பாங்க, டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் வாங்கிட்டு அவன் வேற ஸ்கூலுக்கு போயிட்டான் சார் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் சார் மாணவர்கள் மத்தியில ரொம்ப அக்கறையா இருக்கிறதா காமிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா படம் ஓடாம போயிடுச்சு. அவர் உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பாரு, நம்முடைய நண்பர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சது என்ன, நான் நடிக்கிறேன் பார் ரியல் லைஃப்ல அப்படின்னு நடிச்சிருக்காரு போல் இருக்கு. தயவு செஞ்சு மக்களை அரசியல் முட்டாளாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்கள். இது போன்ற நடிப்பெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. இதை நம்ப வைக்க முயற்சிக்காதீங்க. இதுதான் எங்க தரப்புல இருந்து சொல்றது. நீங்க செய்யற இந்த விஷயத்த நீங்களே யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது நம்புற மாதிரியா இருக்கு? ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. நீங்க சாப்பாடு போட்டாலே நம்ப மாட்டாங்க. அவங்களே சொந்தமா உழைச்சி சாப்பிடும் போது நீங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்புவாங்களா? அதுவும் நீங்க அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு மீடியாவை கூப்பிட்டு வந்து நீங்க நடிக்கிறது பளிச்சுன்னு தெரியுது மக்களுக்கு. அதனால இது போல நடிச்சு மக்களை அரசியல் முட்டாளாக்காதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அன்பார்ந்த மக்களே, இது போன்ற நடிப்புகளை நம்பி நீங்க ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.